சன்ஸ்கிரீன்ஸ் அதை பற்றி தகவல்களை பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம தோலை பாதுகாத்துக்கிற முடியுங்கிற அளவுக்கு ஒவ்வொரு விழிப்புணர்வு வந்துருச்சு. அதுக்கு காரணம் சோசியல் மீடியாவில் வரக்கூடிய பல பதிவுகள். எல்லாரும் இப்போ என்கிட்ட பேஷண்ட்ஸாக வர்றவங்களே கேட்பாங்க, சார் பிள்ளைக்கு 5 வயசு ஆகுது, என்ன சன்ஸ்கிரீன் போடலாம் சார், வீட்டுக்குள்ளே இருக்கும்போதும் சன்ஸ்கிரீன் போடணுமா, நைட்லேயும் போடணுமா? நான் சொல்லுவேன், சன்ஸ்கிரீன் சன் இருந்தால் தான் பிரயோஜனம். நீங்கள் நைட்டில் கேட்குறீங்களே. இல்லை சார் சொல்கிறாங்க சார், யூடியூப்பில் சொல்கிறாங்க சார், இன்ஸ்டாவில். தயவுசெய்து ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க, சன்ஸ்கிரீன் நம்முடைய தோலை சூரிய ஒளிகளில் இருக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ் அதிலிருந்து தோலுக்கு ஏற்படுற சில பாதிப்புகளை தவிர்ப்பதற்கான ஒரு பாதுகாப்பு கேடயம், அவ்வளவுதான். அதனால அது நடக்கும் இது நடக்கும், ஒன்றும் நடக்காது. அது எப்ப சன்ஸ்கிரீன் அப்ப யாருக்கு அவசியம்? அந்த சன்லைட்ல சூரிய ஒளியில இருக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் புற ஊதா கதிர்கள்னு சொல்லுவோம்னு, அந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷனால ஏற்பட்டு சில டேமேஜ் தோல்ல நடக்கிறத, அந்த மாதிரியான வியாதிகள் இருக்கக்கூடியவர்கள், அந்த சன் அலர்ஜின்னு சொல்லுவோம், சன் பர்ன்னு சொல்லுவோம், இல்ல சில ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதுலலாம் தோல் அந்த அல்ட்ராவயலட் ரேஸ்னால தோல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை, பாதிப்புகளை சரி செய்வதற்கான, இயற்கையில அது சரி செய்வதற்கான எல்லா தயாரிப்பும் நம்ம உடம்புல இருக்கு. குறிப்பா நம்ம இந்த ரொம்ப கருப்பு தோல் இருக்கிறவர்களுக்கு அந்த மெலனின் பிக்மெண்ட் ஓரளவுக்கு நார்மலா இருந்துச்சுன்னா சன் டேமேஜ் குறைவா இருக்கும். அதே வெள்ளைத்தோல், வெள்ளைக்காரங்கன்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்கெல்லாம் நீங்க ஆஸ்திரேலியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கின் கேன்சர் ரொம்ப காமன். காரணம், அவங்களுக்கு தோல்ல அந்த கருப்பு இல்லை, அந்த மெலனின் இல்லாததுனால தோலுக்கு அல்ட்ராவயலட் ரேடியேஷனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்வதற்கான மெக்கானிசம் அவங்க தோல்ல இல்லை. ஆனா நம்மளை போல இந்த லேசான சிவப்புலேருந்து கருப்பு தோல், இதுல மெலனின் பிக்மெண்டேஷன் இருக்கிறதுனால தோலுக்கு அது ஒரு பாதுகாப்பு கேடயம் இயற்கையாவே இருக்கு. இதையும் மீறி சில பிரச்சனைகள் வரும் சூரிய ஒளியால, அப்படிங்கிறப்ப சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, ரொம்ப வெயில்ல தொடர்ந்து நிக்கக்கூடியவங்க, சில தொழில்கள் இருக்கலாம், வெயிலேயே நிக்கிறது, அதிகமா டிராவல் பண்றது, அப்ப என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல அந்த சன்ரேஸ் படப்பட சன் டேனிங், அதாவது தோல் கருத்து கொண்டு போகும். அதை தவிர்ப்பதற்கு, வெயிலுக்கு போயிட்டு வந்தாலே கருத்து போச்சு அப்படின்னு நீங்க நிறைய நேரத்தில் சொல்லுவீங்க, அந்த மாதிரியான வாய்ப்பு இருந்தா அதுக்கு சன்ஸ்கிரீன், இந்த 2 இதுக்கு சன்ஸ்கிரீன் பயன்படுத்துறது நியாயமானது. சன்ஸ்கிரீன் பயன்படுத்திட்டா அழகாயிருவோம், சன்ஸ்கிரீன் பயன்படுத்திட்டா சிகப்பாயிருவோம், சன்ஸ்கிரீன் பயன்படுத்துறேன்னா நம்மளுக்கு வயசாயிரும், இதெல்லாம் உண்மை கிடையாது. அதனால சன்ஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும் இதுதான் அதோட தேவைன்னா இது 2 தான். ஒன்று, சூரிய ஒளியால ஏற்படக்கூடிய பாதிப்பு, சில நோய்கள், அதை தவிர்ப்பதற்கு. இல்லை அதிகமா நம்ம வெயில்ல போறதுனால தோல் டேன் ஆகுறது, இதை தவிர்ப்பதற்கு. இது 2. உங்களால சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாமே பிசிக்கல் ப்ரொடெக்ஷன், அதாவது ஒரு கொடையோ ஒரு துணியோ ஒரு கிளவுஸோ இதெல்லாம் போட்டு பண்ண முடியும்னா சன்ஸ்கிரீன் தேவையில்லை. ஆனால் நிறைய நேரங்களில் இன்னைக்கு அது பண்ண முடியாது, நிறைய காரணங்களால அது பண்ண முடியாதுங்கிறப்ப சன்ஸ்கிரீன், அது ஒரு கெமிக்கல் தோல்ல மேலே இருக்கிறப்ப அந்த கெமிக்கல் அந்த சூரிய கதிரால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கும். அதுக்கு இது யூஸ்ஃபுல். சன்ஸ்கிரீன்ல நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு, அது ஒரு டாக்டர்ஸுக்கு தெரியும். இப்போ அதுவும் புதுசாக வந்துகிட்டு இருக்கு. அந்த தோல் எண்ணெய் வழியாமல் இருக்கிறதுக்கு, வெள்ளையா திப்பியா தெரியாமல் இருக்கிறதுக்கு, இல்லை சில சன்ஸ்கிரீன் போட்டாலே இந்த டிண்டால் எஃபெக்ட்னு சொல்லுவோம், அதனாலேயே தோல் கொஞ்சம் கருப்பா தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு சூட்டபிளான சன்ஸ்கிரீன் எது அப்படிங்கிறத ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட நீங்க ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு யூஸ் பண்ணி அதை ஸ்டாண்டர்டா மெயின்டைன் பண்ணாலே போதும். ஆனா நிறைய பேர் என்ன பண்றீங்க, ஆன்லைன்ல அது பெட்டரா இது பெட்டரா, இங்கே கிடைக்குதா இங்கே கிடைக்குதா, சன்ஸ்கிரீன் அப்சஷன். சன்ஸ்கிரீனை பத்தி எப்பவுமே ஒரு பெரிய மோகத்தை பயன்படுத்துங்க. இது மாதிரியான தேவைகள் இருக்கும்போது பயன்படுத்துங்க. முடிந்தால் ஒரு தோல் நோய் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று பயன்படுத்தினால் ரொம்ப எளிதான விஷயம், நல்ல விஷயம்.